ஒரு அழகான குடும்பத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றிய ஒரு கதை இது. ஓர் அழகான கிராமம். அந்த கிராமத்தின் நடுவே ஒரு அழகான குளம். அந்த குளத்திலே நிறைய தாமரை பூக்கள் பூத்திருந்தன. அந்த பூக்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் ஒருத்தர் அந்த குளத்துக்கு அருகே வந்து அந்த தாமரை பூக்களை பார்த்து மிக அழகாக இருக்கின்றதே என்று சொன்னாராம். உடனே ஒரு தாமரை பூ மற்ற பூக்களை பார்த்து, நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருப்பதனால் தான் நாம் இவ்வளவு அழகாக இருக்கின்றோம் என்று சொன்னதாம். மற்ற பூக்களும் அதை ஏற்றுக்கொண்டதாம். இந்த தாமரை பூக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பூக்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அன்புடனும் அக்கறையுடனும் இருந்தார்கள். ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து கொண்டார்கள். அந்த பூக்கள் ஒருவர் சந்தோஷப்படும் பொழுது அவருடைய சந்தோஷத்திலே பங்கு கொண்டார்கள். கஷ்டப்படும் பொழுது ஆறுதல் சொன்னார்கள். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்க அன்பு, அக்கறை, உதவி, சந்தோஷம் மற்றும் ஆறுதல் நிறைய இருக்க வேண்டும். இந்த குணங்கள் இருந்தால் எந்த ஒரு குடும்பமும் அழகான குடும்பமாக மாறும். ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்க சில குறிப்புகள். ஒன்றாக உணவு உண்ணுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக உணவு உண்பது ஒரு நல்ல பாரம்பரியம். இது ஒருவருக்கொருவர் பேசவும் பகிர்ந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது. ஒன்றாக விளையாடுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக விளையாடுவது வேடிக்கையாகவும் உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும். ஒன்றாக பயணம் செய்யுங்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக பயணம் செய்வது புதிய அனுபவங்களை பெறவும் நினைவுகளை உருவாக்கவும் உதவுகின்றது. ஒருவருக்கொருவர் உதவுங்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்வது ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க உதவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் தவறுகளை மன்னிக்க வேண்டும். ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்குவது கடினமாக இருக்கலாம், ஆனால் அது மிகவும் மதிப்பு வாய்ந்தது. உங்கள் குடும்பத்தை அன்போடும் அக்கறையுடனும் நடத்துங்கள். அது ஒரு அழகான குடும்பமாக வளரும். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.